வெல்கம் டு எஸ்கே டெக் வாரியர். ஐம் எஸ்கே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பைத்தனோட இன்டர்வியூ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஐ ஹாவ் ஒன் லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல இருக்க நம்பர்ஸை எனக்கு டூப்ளிகேட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணி கொடுக்கணும் வித்தவுட் பில்டிங் ஆப்ரேஷன். இதுதான் கொஸ்டின். ஸோ இதை எப்படி வந்து பில்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி டூப்ளிகேட் எலமெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது, பில்டிங் யூஸ் பண்ணால் எப்படி டூப்ளிகேட் எலமெண்ட்டை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட டெர்மினல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட டெர்மினலில் என்னோட டெஸ்க்டாப்பில் நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஃபைல் நேம் வந்து வேரி source.py. இது என்னோட ஃபைல் நேம். ஓகே, இப்போ இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டேன். இதை சேவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சி இப்போ source.pyங்கிற ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிடும், எம்டி ஃபைல். இதை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா டெக்ஸ்ட் எடிட்டரில் எம்டியாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வச்சு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. 10, 20, 30, 10, 20, 40, 50, 70. ஓகே, என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் என்னோட டூப்ளிகேட் எலமெண்ட்ஸை நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட் வேல்யூவை நான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் நம்ம பில்டிங் வச்சு ரிசல்ட் பார்க்கலாம். பில்டிங் வச்சு எப்படி அவுட்புட் வருது, அதை பில்டிங் இல்லாமல் நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பில்டிங்கை வச்சு நான் ரிவர்ஸ், அதாவது டூப்ளிகேட்டை டெலீட் பண்ணணும்னா அதுக்கு எதை வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, என்னோட செட்டுங்கிற ஒரு பில்டிங் ஆப்ரேஷன் வச்சு நான் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த செட்டுங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா, செட், அதாவது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. அந்த வேரியபிள் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, செட் யூஸ் பண்ணுறோம். அதாவது செட் ஆஃப் இ கொடுத்து இப்போ என்னோட ரிசல்ட்டுங்கிற வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். என்னோட அவுட்புட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் SQL. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தாக்கா இப்போ ரிசல்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் நேமில் ரிசல்ட் ஈக்குவல் டு செட்னு ஒரு ஆப்ரேஷன், அதாவது ஒரு பில்டிங் கொடுத்து அதில் ஏங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னாக்கா, ஸோ இங்கே வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். Python 3 source.py. ஸோ எனக்கு வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, ஒரு டிக்ஷனரி, அதாவது கர்லி பிரேஸில் எனக்கு அவுட்புட் வருது. எனக்கு வந்து லிஸ்ட்டில் வேணும் என்னோட அவுட்புட்டு, எனக்கு வந்து இந்த கர்லி பிரேஸில் வேணும், எனக்கு லிஸ்ட்டில் வேணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, லிஸ்ட் ஆஃப் அப்படின்னு லிஸ்ட்டை முன்னாடி கொடுத்தா எனக்கு இப்போ அவுட்புட் எப்படி வரும்னா, டூப்ளிகேட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மேலே இருக்க நம்மளோட ஏங்கிற ஒரு லிஸ்ட்டுக்கும் டூப்ளிகேட் வேல்யூவை ரிமூவ் பண்ண லிஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. செகண்ட் ஒன்று, நம்மளோட ரிசல்ட் வந்து இது பார்த்தா ஒரு ஸ்ட்ரக்சராகவே இல்லை. எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக வேணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம்னா, சார்ட்டட் அப்படின்னு ஒரு பில்டிங் ஆப்ரேஷன் இருக்குது. அந்த சார்ட்டட் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ R1 ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் நேம், இல்லாட்டி சார்ட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சார்ட்டிங் ஈக்குவல் டு என்ன கீவேர்டுனா, சார்ட்டடுங்கிறது தான் கீவேர்டு. ஸோ சார்ட்டட் எதை சார்ட்டட் பண்ணுறேன் அப்படின்னா, ரிசல்ட்டை சார்ட்டட் பண்ணுறேன். ஸோ இந்த ரிசல்ட்டை நான் சார்ட்டட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து சார்ட் ஆகிடும். இதில் எனக்கு ரிவர்ஸில் வேணுமா, அதாவது A to Z ஃபார்மேட்டில் வேணுமா, Z to Aங்கிற ஃபார்மேட்டில் வேணுமா அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். ஆக்சுவலி இந்த சார்ட்டடில் 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். 1 ஆர்குமெண்ட்ங்கிறது எந்த இதை நம்ம சார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. செகண்ட் திங் வந்து அதில் ரிவர்ஸ் வேணுமா வேண்டாமா, அது வந்து என்ன மாதிரி இருக்கணும், A to Z இல்லை Z to Aங்கிற மாதிரி அந்த ஃபார்மேட் இருக்கணும். ஸோ எனக்கு வந்து நான் ரிவர்ஸ் கொடுக்குறேன். ஸோ 2 ஆர்குமெண்ட்ஸ், ஒரு ஆர்குமெண்ட் ரிசல்ட்டுங்கிறது, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஓகேயா? இப்போ நான் டைரக்ட் ரிசல்ட் கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் எப்படி வருது, ப்ளஸ் சார்ட்டிங் பண்ணதுக்கப்புறம் என்னோட அவுட்புட் எப்படி வருதுன்னு செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்புட் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டில் இருக்கும்.
ஓகேங்களா. செகண்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல இருக்கும் 10 20 30 40 அதில் இருக்க மினிமம் டு மேக்ஸிமம் இருக்கும். ஓகே, எனக்கு வந்து இப்போ நம்பர்ஸ் எனக்கு ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கணும், கொடுத்துருக்க லிஸ்ட்டில் இருக்க நம்பர்ஸை எனக்கு ரிவர்ஸ் பண்ணி எனக்கு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணலான்னா ரிவர்ஸ் ஸ்டார்ட். ரிவர்ஸ் ஸ்டார்டிங் ஈக்குவல் டு சேம் ப்ராசஸ் தான். ஸ்டார்டர் ஏதோ ரிவர்ஸ் ரிசல்ட்டை ரிவர்ஸ் பண்ணுறோம். ரிவர்ஸ் ஈக்குவல் ட்ரூ. ஓகேங்களா. இப்போ print reverse sorting. இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அன்ஸ்ட்ரக்சர்டில் இருக்கும், அதுக்கப்புறம் A to அதாவது 1 to 10 இந்த ஃபார்மேட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் ரிவர்ஸில் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நமக்கு அந்த லிஸ்ட்டில் இருக்க நம்பர்ஸ் தான் நமக்கு ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா. இதான் நார்மல் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் வச்சு ரிவர்ஸ் பண்ணுறது. இது வந்து பில்டின் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகே, இதே ப்ராசஸ் பில்டின் இல்லாமல் நான் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாக்கா, ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ என்கிட்ட ஏங்கிறது ஒன்று தான் இருக்குது. இப்போ நான் இதை வச்சு எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் லைக் தட். ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கணும். ஓகேவா. ரெண்டு சின்ன சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப கஷ்டமான காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் எதுவுமே கிடையாது, சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபார் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் I in A. ஸோ ஃபார் I in A நான் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன எடுத்துக்கும் அப்படின்னாக்கா ஏயில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டாக அந்த ஐ வந்து எடுத்துகிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் print I கொடுத்து நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அவுட்புட் எப்படி இருந்திருக்கும், ஜஸ்ட் லைக் இங்கே பாருங்கள் 10 20 30 40 அதாவது நம்ம கொடுத்துருக்க அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வரும். அந்த லிஸ்ட்டில் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே 10 ஃபஸ்ட்டு 20 செகண்டு 30 தேர்டு அதுக்கப்புறம் 10 எடுத்துகிட்டு வரும், அதுக்கப்புறம் 30 எடுத்துகிட்டு வரும், ஒன்று ஒன்றா ஈச் எலமெண்ட்டாக எடுத்துகிட்டு வரும். ஓகே, இது ஃபஸ்ட் ப்ராசஸ். செகண்டு எனக்கு என்ன பண்ணணும், டூப்ளிகேட்டை அவாய்ட் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு எம்டி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். அதாவது லிஸ்ட் 1 ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட். ஒரு எம்டி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வாங்கிட்டு வர எலமெண்ட்டை ஒன்று ஒன்றா செட் பண்ணுறேன். எப்படி செட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இஃப் I is அதாவது I இன்னும் இல்லை நாட் இன் I நாட் இன் இதில் அந்த லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த லிஸ்ட்டில். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் 10 எடுத்துகிட்டு வருது, அது வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குதான்னு பார்க்குது. இல்லை அப்படின்னாக்கா நிறைய என்ன பண்ண சொல்கிறேன், அப்பன் பண்ண சொல்கிறேன். எப்படி வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஸோ லிஸ்ட் 1 டாட் append. ஓகேவா. எதை அப்பன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஐயோ வேல்யூ அப்பன் பண்ணுறேன். ஓகே, அப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னாக்கா இங்கே வந்து டைரெக்டாக print of list 1ங்கிறத நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அவுட்புட் வரும். ஸோ சி ஸோ எனக்கு வந்து 1 to அந்த லிஸ்ட்டை வந்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நான் ரிவர்ஸ் பண்ணணும்னா இந்த லிஸ்ட்டை வந்து நான் ரிவர்ஸ் கொடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா. ஓகே, இதுதான் நார்மல் லிஸ்ட் ஆப்ரேஷன். ரிவர்ஸ் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஷார்ட்டட் யூஸ் பண்ணி நம்மளால ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து நார்மல், அதாவது பில்டிங் யூஸ் பண்ணாமல் ஒரு டூப்ளிகேட் எலமெண்ட்டை அவாய்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான். ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.